ஹலோ வீவர்ஸ் நான் அனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ஃபர்ஸ்ட் டாபிக் சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 7க்கான ஹோம்வொர்க் சம் நம்பர் 73. ஸோ கொஸ்டின் பாருங்க. 13 டிவைடட் பை 48 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சிபிஓ எக்ஸாம் 2006ல கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். அதாவது எல்லா ஆப்ஷன்ஸில் இருக்க எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் எது வருது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எப்படி ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆப்ஷன் டி எடுத்திருக்கேன். அவுட்டர் ஏரியாவில் இருக்க நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். யூசுவலா 1 தான் வரும். இங்க வேற நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. 3, 1, 2 தான் அவுட்டர் ஏரியா இருக்க நம்பர். ஸோ அவுட்டர் ஏரியால இருக்க கடைசி டேர்ம் 1/4. ஸோ இப்போ சைன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ன்னு இருக்கு. அப்ப நம்ம இது 2த்தையும் ஆட் தான் பண்ணணும். 1 இருந்துச்சுன்னா நம்ம டைரக்ட்டா நியூமரேட்டர், டினாமினேட்டர் ஆட் பண்ணிடலாம். இதுவே இங்க வேற நம்பர் இருக்கிறதுனால நான் 2த்தையும் மல்டிப்ளை பண்றேன். டினாமினேட்டர் கூட மேல இருக்க நம்பர மல்டிப்ளை பண்றேன். பிளஸ் நியூமரேட்டர ஆட் பண்றேன். ஸோ 4 × 2 8, 8 + 1 9 டிவைடட் பை டினாமினேட்டர் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இந்த 9/4 நம்ம இந்த பக்கம் எழுதும்போது 4/9 ஆகும். இங்க 1 இருக்கிறதுனால நான் டைரக்ட்டா நியூமரேட்டர், டினாமினேட்டர் ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். 13/9ன்னு வந்துருச்சு. இப்போ 9/13னா இந்த பக்கம் வரும். இங்க 1 இல்லாதனால நான் மேல இருக்க நம்பர மல்டிப்ளை பண்றேன். ஸோ 13 × 3னா 39 வரும். பிளஸ் 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 வரும். ஸோ 48 டிவைடட் பை 13ன்னு ஆன்சர் வருது. இந்த டினாமினேட்டர் பார்ட்டுக்கான ஆன்சர் தான் 48 டிவைடட் பை 13. ஸோ 1 டிவைடட் பை 48 டிவைடட் பை 13 போட்டா இது மேல போச்சுன்னா 13 டிவைடட் பை 48ன்னு ஆன்சர் வருதா? ஸோ 13 டிவைடட் பை 48ன்றது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் இந்த சம்க்கான ஆன்சர். ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ டீடைல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ.